ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது தக்காளி கிரேவி. இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக. இப்போ 4 தக்காளி தண்ணியில் கொதிக்க வச்சிடணும். நான் வந்து கடாயில் தண்ணியே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து 4 தக்காளியும் நம்ம வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தோல் அதே வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து தக்காளியெல்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கடாய் வச்சுருக்கேன், தாளிப்பு கரண்டி. இதில் வந்து கடுகையும் நம்ம வெந்தயத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்து நம்ம பொடி பண்ணிட்டு வர போகிறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். இது கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். நல்லா பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறம் இதை தான் வந்து நம்ம ஆற வச்சுட்டு இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். பாருங்கள், தோல் தன்னால் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோல் வந்து ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம பிச்சு எடுத்துடணும். வேண்டாம், நம்மளுக்கு தோல் வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஈஸியாக நம்மளுக்கு தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா தக்காளியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ திரும்பவும் கடாயை வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்க்கலாம். அதில் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுட்டு அதை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துடலாம். இது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. பூண்டோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சோண்டு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்க தேவையில்ல. உங்கள் காரத்துக்கு தந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமாக ஆக்கிடணும், தெளிக்கும் இல்லைன்னா எண்ணெய். இப்போது கடைசியாக நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் பொடியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், கடுகும் வெந்தயமும், அதை சேர்த்துடலாம்.
இது ரொம்ப நேரத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசை சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை நான் தண்ணியே எதுவுமே சேர்க்கவே இல்லை. நம்ம தக்காளி மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். மிளகாத்தூள் மட்டும் போதும். பூண்டு இருந்தால் நம்ம வீட்டில் எதுவுமே குழம்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக தக்காளி இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.